வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் இகல் என்கின்ற அதிகாரத்தில் 9வது குறள், 859வது குறள். இகல் காணான் ஆக்கம் வருங்கால் அதனை மிகல் காணும் கேடு தரற்கு. இகல் காணான் ஆக்கம் வருங்கால் அதனை மிகல் காணும் கேடு தரற்கு. ரொம்ப எளிமையான பொருள் என்ன அப்படின்னா, இகல் இல்லை அப்படின்னா ஆக்கம் வரும், இகல் இருந்தது அப்படின்னா கேடு உண்டாகும். இதுதான் எளிமையான பொருள். இப்போ வார்த்தைகள் மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும் பாருங்கள். ஆக்கம் வருங்கால் இகல் காணான். புரிஞ்சிச்சா? ஆக்கம் அப்படின்னா செல்வம். செல்வம் வரும் காலத்தில் இகல் காணான். அவன் எந்த மாறுபாட்டையும், யாரிடமும் எந்த மாறுபாட்டையும் பார்க்க மாட்டான். கேடு தரற்கு அதனை மிகல் காணும். காணும் அப்படின்னு முடிச்சிருக்காரு பாருங்கள். கேடு தரற்கு அதனை மிகல் காணும். அதனை என்ன, எதனை? இகலை. நமக்கு கேடு வரத்துக்கு முன்னாடி அந்த இகல் இருக்கு இல்லையா, அதை அந்த மாறுபாட்டை மிகல் காணும். நிறைய யார்கிட்ட பார்த்தாலும் ஒரே மனிதர்கிட்ட நிறைய மாறுபாடு, நிறைய மனிதர்கள்கிட்ட நிறைய மாறுபாடு, இப்படி எல்லார்கிட்டேயும் அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சொல்கிறோம் இல்லையா, அதை வச்சுட்டு எல்லார்கிட்டேயும் சண்டை போடுறது. எல்லார்கிட்டேயும் நீ பெரியவனா, நான் பெரியவனா, நான் சொல்கிறது தான் சரி, நீ சொல்கிறது தப்பு, இப்படி எல்லாத்துக்கிட்டேயும் ஏதாவது ஒரு விஷயத்தை குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்குது. எப்போ அப்படி ஒரு குணம் இருந்ததுன்னா நமக்கு கேடு வரப்போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஆக்கம் வருங்கால் அப்படின்னு சொல்கிறார். இந்த வருங்கால் அப்படின்னாக்கா ஆக்கம் எப்படி வருது அப்படின்னா, ஆக்கம் நம்ம முதலே பார்த்துருக்கோம். எவ்வளோ தான் உழைப்பு அதெல்லாம் இருந்ததுனாலும் ஆக்கம் அப்படின்றது நல்ல ஊழ் அது இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். அதாவது தெய்வத்தினுடைய கருணை இருந்தால் தான் அந்த பொருள் கிடைக்கும். அதனால் அந்த ஆக்கம் வருவதற்கு ஒரு அடிப்படை காரணமாக நமக்கு யார்கிட்டையும் ஒரு மாறுபாடு இல்லாத மனத்தோடு நம்மளால் பழக முடிஞ்சதுன்னா நமக்கு ஆக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா, கேடு தரற்கு அதனை மிகல் காணும். இப்போ காணும் அப்படின்றது என்ன? நான் பார்க்கறது, ரைட்? அப்படி தானே? அப்போது அந்த கேடு தரற்கு எனக்கு நானே கேடு விளைவித்து கொள்வதற்கு மற்றவர்களிடம் நான் நிறைய மாறுபாட்டை காண்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போது நமக்கு ஒரு கேட்டை வேறு யாரும் தரதில்லை. ஊழ் கூட கேடை நமக்கு தரதில்லையாமா. நம்மளே தான் நம்மளை வரவழைச்சிக்கிறோம், நம்மளே தான் நமக்கு வரவழைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேடு தரற்கு அதனை மிகல் காணும். எதனை மிகல் காணும்? இகலை மிகல் காணும். அப்படி இந்த மாறுபாட்டை வளர்த்து கொண்டே போக 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 நமக்கு எல்லா துன்பங்களும் தான் சேரும். அதை நம்ம முதல்லையே பார்த்துருக்கோம். முதல்ல பொருட்சேதம் வரும், அப்புறம் உயிர் சேதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாம் இப்போ இந்த குறளை படிக்கும்பொழுது படிக்கிறதுக்காகவோ மனப்பாடம் பண்ணுறதுக்காகவோ அது மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காகவோ கிடையாது. அதெல்லாமும் தேவை. ஆனால் அதெல்லாம் அடுத்த விஷயம். முதல் தேவை நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, நாம் ஒழுங்காக அந்த வழியில் வாழ்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். அதனால் இந்த மாதிரி குணங்கள் நம்மிடம் இருந்ததுன்னா, இந்த குறளை படிக்கும்போது நாம் எல்லாருக்கிட்டையும் மாறுபட்டு நின்று வம்பு சண்டை வளர்த்துறோமா, இல்லை போனால் போகுது அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு ஒதுங்கி போகிறோமா அப்படின்னு பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நம்மால் முடிவு செய்து கொள்ள முடியும். அதற்கு தான் திருக்குறள் நமக்கு ஒரு உரைக்கல் போல் நாம் செய்வது சரியா அப்படின்னு உரசி பார்க்கறதுக்கு திருக்குறள் பயன்படும். அப்படி பயன்படுத்தினால்தான் நம்முடைய வாழ்க்கை உயரும். அப்படி பயன்படுத்த வேண்டிய ஒரு புத்தகம்தான் திருக்குறள். சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை எடுத்துக்கொள்கிறேன்.